வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தில வந்து பிறந்தவங்க வந்து 4 பாதம் வரும் இல்லையா? 4 பாதத்தில வந்து எந்தெந்த மரத்த இவங்க வந்து பராமரிச்சு, நட்டு, தண்ணி ஊத்தி பராமரிச்சு வந்தாங்கன்னா, இவங்களுடைய கர்ம வினைகள்லாம் கழியும்னு இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து மேஷ ராசியில வருங்க. மேஷ ராசியில பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. இவங்க எந்த மரம் வளர்க்கணும்னா, அத்தி மரம். அத்தி மரத்த வந்து இவங்க வந்து நட்டு பராமரிச்சு வந்தா கண்டிப்பா உங்க கர்ம வினைகள் கழியுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இது 3மே வந்து ரிஷப ராசியில விழும். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில பிறந்தவங்க மணி புங்கன்னு ஒரு மரம் இருக்குதுங்க. அந்த மரத்த இவங்க வந்து பராமரிக்கலாம். அதுக்கு அடுத்தது 3ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்தேக்கு. 4ஆம் பாதத்தில பிறந்தவங்க நெறி வேங்கைன்னு ஒரு மரம் இருக்குதுங்க. அப்ப இது வரிசையா நான் சொன்ன மரத்துங்கலாம் அவங்க